பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வருமானம், சம்பாத்தியம் நீதியான நேர்மையான வழியில இருந்ததே ஆனால் அது அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி இல்லாம அநியாயத்தின் முறைப்படி வருகிற சம்பாத்தியமானது கூடவே சாபத்தையும் சேர்த்து கொண்டு வருகிறது. அந்த சாபமானது அந்த மனிதனை மரணம் வரை கொண்டு சென்று விடுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி நீதிமொழிகள்ல நாம் வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பிரசங்கி 2 அதிகாரம் 26 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க துன்மார்க்கனுக்கு ஒரு பெரிய வேலை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வேலை தெரியுமா? கர்த்தருடைய பார்வையில நல்லவனாய் இருக்கிற உத்தமமான ஒரு மனுஷன் சுகபோகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு துன்மார்க்கன் சம்பாதித்து சேர்த்து வைக்கிற ஒரு வேலைய அங்க ஆண்டவர் துன்மார்க்கனுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயமான முறையில சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை அந்த மனுஷன் என்னைக்குமே ருசிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அந்த சம்பாத்தியத்தை அப்படியே பிடுங்கி உத்தமமான ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவர் கொடுத்து அவனை வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவார். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சம்பாத்தியத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம்? 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நாகமானை குறித்து, நாகமான் குஷ்டரோகியாய் மிகுந்த வேதனைப்பட்டு எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து அறிக்கையிட்ட பொழுது, எலிசா என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி அப்படியே செய்யும் பொழுது ஆண்டவர் நாகமானை குஷ்டரோகத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். அதற்கு நன்றி கடனாக எலிசாவை பார்த்து நாகமான் சொல்றான், என்கிட்ட இருந்து ஒரு காணிக்கையை நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க அப்படின்னு சந்தோஷமா கொடுக்கறான். ஆனா எலிசா தீர்க்கதரிசி, நான் இதை வாங்க மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நீ சமாதானத்தோட போன அனுப்பி விட்டுட்டார். இத பார்த்த எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி, நல்ல அருமையா வந்த ஒரு பெரிய காணிக்கைய எஜமான் இப்படி இழந்துட்டாரே, அதை எப்படியாவது நம்ம வாங்கணும்னு சொல்லி அந்த பொருள் மேல ஆசைப்பட்டு நாகமான் போன அவனுடைய ரதத்துக்கு பின்னாடியே ஓடி போறான் பாருங்க. அதை பார்த்த நாகமான் ரதத்துல இருந்து கீழே இறங்கி, என்னப்பா பின்னாடியே வர, என்ன விஷயம், சுக செய்தியா அப்படின்னு கேட்டப்ப, ஆமா சுக செய்தி தான், எங்க எஜமான தேடி 2 தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க எஜமான் கையில ஒண்ணுமே கிடையாது, அதனால என்னை அனுப்பி விட்டு நீ போய் அந்த நாகமான்ட்ட அவர் கொடுக்கிறேன்னு சொன்னார் பத்தியா, அந்த காணிக்கையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நாகமான், இல்ல 2 தாலந்து வெள்ளி வாங்கிட்டு போ, நான் கொடுக்கறத வாங்கிட்டு போன்னு சொல்லி அதை தந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து சந்தோஷமா அனுப்பி விடுறான். அதை திருட்டுத்தனமாய் வாங்கிட்டு வந்த கேயாசி அந்த பொருட்களை ஒரு இடத்துல ஒளித்து வைத்து தன் எஜமானனாகிய எலிசாவுக்கு முன்பாக போய் நிற்கிறான். எலிசா ஒரு தீர்க்கதரிசி, எந்த மூலையில என்ன நடந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, இங்க நடந்த சம்பவம் அவ்வளவும் எலிசாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கேயாசிய பார்த்து கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர? நான் எங்கேயுமே போகல எஜமான், இங்கதான் இருக்கிறேன். நீ நாகமாண்ட தேருக்கு பின்னாடி ஓடுனது, அங்க நீ வாங்கினது எல்லாம் எனக்கு அறியாமல் இருந்தேனோ என்று சொல்லி நடந்த சம்பவம் அவ்வளத்தையும் சொல்லும் பொழுது கேயாசின் இருதயம் உடைந்தது. அப்போ அவன் வேதனைப்படுறான். எலிசா கேயாசிய பார்த்து சொல்றாரு, நாகமான் எந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாகி வந்தானோ அந்த குஷ்டரோகம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிடிக்கும் என்று சொன்ன உடனே கேயாசி அந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சம்பாத்தியம் எப்படிப்பட்ட சம்பாத்தியமாய் இருக்கிறது? பொய் சொல்லி வாங்கின அந்த பொருளை கேயாசி அனுபவிக்க முடியாமற் போயிற்று. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, அநியாயமாய் வருகிற அதிக சம்பாத்தியத்தை பார்க்கிலும் நியாயமாய் வருகிற கொஞ்ச சம்பாத்தியமே உத்தமம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல,
துன்மார்க்கனுடைய வருமானத்துல துன்பம் உண்டு என்று நீதிமொழிகள்ல நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வருமானத்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம்? நேர்மையான வழியில உழைத்து மற்றவர்களுடைய வயிற்றில அடித்து சம்பாதிக்கிறதை விட்டுவிட்டு நேர்மையான வழியில உழைத்து சம்பாதித்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து சுகித்திருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.